இதை கழுவும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்க போகிறோம். எல்லோரும் வாய்களை திறந்து நாங்கள் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இந்த வேலைக்காக நன்றி என்று சொல்கிறோம். இந்த வேலையிலும் இந்த மண்டபத்தை உமது பரிசுத்த கரத்தில் ஒப்படைக்கிறோம் ராஜா. We commit this small into your mighty hands. நீங்களே இந்த ரத்தத்தினால் இந்த இடத்தை சுத்திகரிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. என்னென்ன காரியங்கள் இங்கு நடந்தது என்று நாங்கள் அறியோம் கர்த்தாவே. We do not know what took place in this venue over the week, but we ask that you sanctify them through your blood. உமது பரிசுத்த ரத்தத்தினால் இந்த இடத்தை நீங்கள் கழுவி சுத்திகரிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு பிரியமான இடமாக இந்த இடத்தை மாற்றும்படியாக, உமது பிரசன்னத்தை நாங்கள் உணரும் இடமாக இந்த இடத்தை மாற்றும்படியாக நான் ஜெபிக்கிறோம். We ask that you change this place where your presence dwells, oh Father. In the mighty name of Jesus we ask and pray. Amen. Amen. நாங்கள் ஊழியங்கள் செய்வதற்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். கீபோர்ட்ஸ், மியூசிஷியன்ஸ், PS சிஸ்டம்ஸ், LCD எல்லா ஊழியங்களும் திரை மறைவிலிருந்து செய்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். தேவகரம் அவர்களோடு கூட இருந்து வழிநடத்தும்படியாக ஜெபிப்போம். Let us commit all those who are doing ministry today, any type of ministry, the musicians, the PS system, LCD, video operators, everyone who's doing ministries today in the God's hands. Ask that God continuously lead them and anoint them so that they could do this efficiently. ஆம் கர்த்தாவே, இந்த ஊழியம் செய்யும் ஒவ்வொருவர்களையும் உமது பரிசுத்த கரத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தாவே, அவர்களுக்கு செய்கிற அந்த வரந்துகள் தாளந்துகளுக்காக நன்றி என்று சொல்லுகிறோம் கர்த்தாவே. தொடர்ந்து அவதை எடுத்து உமது ராஜ்யத்தை கட்டும் ராஜரிக பணியில் அவர்கள் அதை உபயோகிக்க பாவிக்க நீங்கள் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. Lord, we ask that you come anoint the musicians, the people who are doing ministries of Father. Let them rise and shine for you, Father. Let them use their talents abundantly to build your kingdom, oh Father. ஆம் கர்த்தாவே, தொடர்ந்து அவர்களோடு கூட இருந்து வழிநடத்துங்க ராஜா. சரியான முறையில் உமக்கு பிரியமான முறையில் செய்து முடிக்க நீங்கள் அவர்களுக்கு கிருபையும் இரக்கத்தையும் அளிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். We ask that you give the grace and mercy so that do the ministry in a way that it delights in your way, Father. We thank you for that. In Jesus' name we ask and pray. துதி ஆராதனை பகுதிக்காக நாங்கள் வருவோம். We are coming for the praise and worship. Let us commit Deborah into God's hands. Deborah-வை நாங்கள் கர்த்தருடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். choir-ஐ நாங்கள் ஒப்பு கொடுத்துவோம். We commit the choir into the hands of God. We ask that the anointing of God poured upon them so that the presence of God leads them through the worship, and through all this praise and worship that God himself be delighted and exalted. இந்த துதி ஆராதனை பாதையில் மகளை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கர்த்தருடைய பிரசன்னத்தினால் நிரம்பி வழிந்து கர்த்தரை பிரியப்படுத்தும் துதி ஆராதனையில் அவர் ஒருவரை மகிமைப்படும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த வேலைக்காக உம்மிடம் வருகிறோம் கர்த்தாவே. கர்த்தாவே, துதி ஆராதனை பகுதியை நாங்கள் உம்மிடம் ஒப்படைக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, நாங்கள் உம்மிடம் கேட்கிறோம். உமது பிரசன்னத்தினால் இந்த மகளை நிரப்பி கர்த்தாவே, உமது வழிகாட்டுதனால் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அந்த ஆராதனையில் நீங்க பிரியப்படுங்க ராஜா, நீங்க மகிமைப்படுங்க ராஜா. அதே போல choir-ஐயும் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. choir டீமிலேயும் உம்முடைய பிரசன்னத்தினால் மூடி மறைத்து அவர்களையும் நீங்கள் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. Lord, we commit Deborah into your mighty hands. Fill her with your anointing, oh Father, with your presence, oh Father. We ask that your presence lead the entire choir team, oh Father, today. That we ask that your name be alone exalted through this praise and worship, and you be delighted in the praise and worship. Your presence lead them, oh Father. In the mighty name of Jesus Christ we ask and pray. Amen. ஆமென். அடுத்ததாக வார்த்தை என்ற பகுதிக்காக நாங்கள் வருவோம். வார்த்தை என்ற மன்னா எங்களுக்கு தேவன் ஏற்ற நேரத்தில் ஏற்ற வேளையில் ஏற்ற கிரமத்தின்படி அவர் எங்களுக்கு தர வல்லவர் என்பதையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஸோ வார்த்தை பகுதியை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். வார்த்தையை கொடுக்கும் எங்கள் பாஸ்டரை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். தேவ பிரசன்னத்தினால் நிறைந்து சிலுவை நிழலில் மறைந்து தேவன் வெளிப்படும்படியாய் என்ன வார்த்தை எங்களோடு பேச தேவன் சித்தமாக இருக்கிறோம் அந்த வார்த்தை நேர்த்தியும் கிரமமாய் வந்தடைய எங்கள் இருதயங்களில் அவை ஏற்றுக்கொண்டு நாங்கள் அதன்படி நடக்க வார்த்தையின்படி நடக்கிறவர்களாக எங்களை மாற்றும்படியாக நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். Let us commit us to the word of God. Commit the servant of God who's giving the word. We ask that the word dwell in our hearts so that we do works through the words that we have understood and be a blessing. ஆம் கர்த்தாவே, இந்த வார்த்தை என்ற பகுதிக்காக வருகிறோம் கர்த்தாவே. வார்த்தை என்ற மன்னாவை ஏற்ற நேரத்தில் தருகிற நல்ல தேவனாய் நீர் இருப்பதற்காக நன்றி என்று சொல்கிறோம் கர்த்தாவே. இந்த வார்த்தை எங்கள் ஒவ்வொருவரையும் விடுதலையாகட்டும் கர்த்தாவே. வேதனையோடு வருகிறவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கட்டும் ராஜா. சுகத்தை தேடி வருகிறவர்களுக்கு சுகம் கொடுக்கட்டும் ராஜா. இந்த வார்த்தை பகுதி கர்த்தாவே, இந்த வார்த்தையை நாங்கள் எங்களுக்கென்று விசுவாசித்து அதை ஏற்றுக்கொண்டு ராஜா எங்கள் இருதயங்களில் அந்த வார்த்தைகளை நாங்கள் பதித்து அந்த வார்த்தையின்படி நடக்கிறவர்களாய் நாங்கள் மாற கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க ராஜா. நாங்கள் நைட் பிரேயரில் பார்த்தோம், அந்த பிறவி குருடன் இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த போது அவன் ரட்சிப்புக்குள் வந்தான். அதே
அதே போல அந்த வார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொண்டு ஒவ்வொருவரும் அந்த வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிய எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்படியாக நீங்கள் பொறுப்படுகிறதுக்காக நன்றி கர்த்தாவே. Yes Lord, we thank you for the word of God which is going to come mightily and powerfully upon us, our Father. We ask that you help us to understand the word, hold it dear in our heart, and not only hold it but to act upon those words of Father, as we saw in the night prayer where the blind man who accepted, obeyed the word of God of Jesus, and he was saved. So similarly, Lord, help us to obey the word of God, to act upon it, and help us to do those so, Father. கர்த்தாவே, அப்படியாக நீர் செய்யறதுக்காக நமக்கு நன்றி என்று சொல்கிறேன். தொடர்ந்து பொறுப்படுங்க, வழிநடத்தும் மூலம் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக ஆராதனைக்கு வருபவர்களை நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். என்னென்ன தடைகள் இருக்குமோ அவற்றெல்லாம் இயேசுவின் நாமத்தை நான் கடிந்து அப்புறப்படுத்தி நேரத்தோடு வந்து எங்களோடு கூட அவர்களும் தேவனை துதித்து ஆராதித்து வார்த்தையை கேட்க தேவன் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிப்போம். Let us commit for all those who are coming to the service. We ask that the Lord remove all the barriers in the name of Jesus Christ and bring them on time so that we could worship Him together. கர்த்தாவே, இந்த நேரத்தில் கர்த்தாவே சபைக்கு வந்து கொண்டிருப்பவர்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. என்னென்ன தடைகளோ கர்த்தாவே, வீடுகளிலோ அல்லது பாதை வரும் வழிகளிலோ கர்த்தாவே என்னென்ன தடைகள் இருக்கணும் அவை யாவற்றையும் உமது நாமத்தினால் கடிந்து அப்புறப்படுத்தும். We ask them, we rebuke them in the name of Jesus Christ, our Father. Lord, bring them on time so that they could be here with us to praise and worship you, to listen to the word of God and be useful in this service கர்த்தாவே. கர்த்தாவே, வந்து எங்களோடு துதி ஆராதனை கலந்து கொண்டு கர்த்தாவே உமது பிரசன்னத்தில் அவர்களும் நுழைந்து கொள்ள கிருபை அளிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. தொடர்ந்தும் பொறுப்படுத்திக் கொள்றதுக்காக நன்றி என்று சொல்கிறேன் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தினால் ஜெபித்து நிற்கிறோம் நல்ல பிதாவே. அடுத்ததாக இந்த கென்டன் பிரதேசத்தை ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். Let us commit this Kenton area. நாங்கள் வெளிச்சத்தில் இருக்கிறோம், ஆனாலும் இருளில் இன்னும் பலர் இருக்கிறார்கள். சுவிசேஷம் சொல்லி அவர்களும் எங்களோடு வந்து வெளிச்சத்துக்கு நடந்து வந்து இந்த இடத்தில் இருந்து தேவனை ஆராதிக்க இந்த பிரதேசத்தை ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். Let us commit the Kenton area into your hands, O Father. Although we are in the light, there are so many people in dark. We need to bring them into light by spreading the gospel. We ask that the Lord help us. கர்த்தாவே, இந்த வேளையிலும் கர்த்தாவே இந்த கென்டன் பிரதேசத்தை உமது பரிசுத்த கரத்தில் ஒப்படைக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் வெளிச்சத்தில் இருந்தாலும் இன்னும் பலர் இருளில் இருக்கிறார்கள் கர்த்தாவே. தேவனே, உம்மிடமே நாங்கள் கேட்கிறோம், அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்ற தைரியத்தையும் வல்லமையும் எங்களுக்கு தந்து கர்த்தாவே அவர்களையும் வெளிச்சத்துக்கு அழைத்து வரும்படியாய் எப்படியாக நாங்கள் உம்மை ருசித்து பார்க்கிறோமோ அதே மாதிரி அவர்களும் ருசித்து பார்க்க நீங்கள் கிருபை அளிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த கென்டன் பட்டணமே கர்த்தாவே உமக்கென்று எழும்பி பிரகாசிக்கிற ஒரு பட்டணமாய் மாறட்டும் கர்த்தாவே. இந்த இடத்தில் உள்ள வல்லமையை கண்டு கர்த்தாவே இந்த நாடு கர்த்தாவே மனம் திரும்பட்டும் கர்த்தாவே. இந்த உலகம் மனம் திரும்பட்டும் கர்த்தாவே. Yes Lord, we commit the entire Kenton area. Although we are in light, there are so many people in darkness, Father. We ask that you give us the power and the grace to give them, spread the gospel to them, bring them into the light so they could taste and see how good you are as we have tasted. Lord, let there be a revival in Kenton. Let the whole world see that, oh Father. Let the world be shaken because of Kenton, oh Father. We ask that you use us as tools. கர்த்தாவே, அந்த எழுப்புதலுக்கு எங்களை ஒரு கருவியாக பாவிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்படியா செய்யறதுக்காக நன்றி என்று சொல்கிறேன். இந்த ஆராதனையை முற்று முழுதாக தேவனின் கரத்தில் ஒப்படைத்து நாங்கள் துதி ஆராதனைக்குள்ள கடந்து சொல்லுவோம். Let us commit this entire service into the hands of God and then go to praise and worship. கர்த்தாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி என்று சொல்கிறோம் கர்த்தாவே. உமது அநாதை தீர்மானத்தினால் எங்களை இங்கு அழைத்து வந்த கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. இந்த இடத்தில் வந்து உம்மை துதித்து உம்மை ஆராதித்து உமது வார்த்தையை கேட்டு அதுக்கு கீழ்ப்படிய நீங்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிற அந்த அழைப்புக்கும் தெரிந்து கொள்ளுதலுக்கும் உமக்கு நன்றி என்று சொல்கிறோம் கர்த்தாவே. இந்த இடத்திலும் கர்த்தாவே இன்று நான் உமது பிரசன்னத்தினால் எங்களை மூடி மறைத்து கர்த்தாவே நீர் ஒருவரே மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. எல்லாவற்றையும் நீங்க பொறுப்படுத்துங்க, சரியான முறையில் நடத்தி முடிக்க நீங்க பொறுப்படுத்துங்க. உமது எங்களுடைய பலத்திலும் பராக்கிரமத்தினாலும் அல்ல கர்த்தாவே, உமது சுத்த கிருபையினால் கர்த்தாவே எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. Yes Lord, we commit the entire service into your mighty hand. We ask that your presence lead us, Father. Your anointing be filled and lead us in every way, Father. Not through our might or our ability, O Father. We ask that through your grace which is sufficient for us, O Father, that you continue to uphold this and be exalted. எல்லா கனமும் துதியும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்தி நிற்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. We commit all honor, praise and glory to you alone, Father. In the mighty name of Jesus Christ, we ask and pray. Amen. Praise the Lord, everyone. How many of you are happy today? Amen. God is good all the time, isn't it? கர்த்தர் நல்லவர். ஆமென். நாங்கள் இந்த நேரத்தில் வந்திருக்கிறோம், ஒரு மனமாக சேர்ந்திருக்கிறோம், எங்களை கர்த்தரை துதிக்க வந்திருக்கிறோம். ஆமென். எவ்வளோ நல்லவராக இருக்கிறார் எங்களுக்கு. ஆமென். இந்த
இந்த பாட்டு சொல்லுது, ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர், உமக்கு உதவி தேவையில்லை, எல்லாமே நீர் எல்லாத்துக்கும் பெரியவர். ஆமென். எல்லாத்துக்கும் பெரியவராக இருக்கிறாருக்கு நாங்கள் ஒரு நன்றி சொல்லுவோம். கைகளை தட்டுவோம். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர், ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர், உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தில் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும், உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தில் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். நீர் மூச்சு விட்டால் கடலே பிளந்து நிற்கும், நீர் சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். நீர் மூச்சு விட்டால் கடலே பிளந்து நிற்கும், நீர் சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும், உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். எல்லாம் சொல்லுவோமா? ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். கைகள் உயர்த்தி செய்வோம். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தில் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும், உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தில் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். காற்றை அனுப்பி காரை கொடுப்பீர், கல்லை பிளந்து தண்ணீர் தருவீர். காற்றை அனுப்பி காரை கொடுப்பீர், கல்லை பிளந்து குடிக்க தண்ணீர் தருவீர். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தில் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும், உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தில் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர், ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாமே மாறி போகும், என் நெருக்கம் எல்லாம் தூரம் ஓடி போகும். ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாமே மாறி போகும், என் நெருக்கம் எல்லாம் தூரம் ஓடி போகும். ஒரு கரம் சொல்லுவோம். ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாமே மாறி போகும், என் நெருக்கம் எல்லாம் தூரம் ஓடி போகும். ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாமே மாறி போகும், என் நெருக்கம் எல்லாம் தூரம் ஓடி போகும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தில் வல்லமை எல்லாம் செய்து
கர்த்தர் எவ்வளவு நல்லவரா இருக்கிறார் எங்களுக்கு. நன்றி நன்றி சொல்வோம். Jesus, you are so, so good. Lord, whatever circumstance we go through, Father, Lord, you remain the same. You are a God as a constant, Father. நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் அது நடக்கும். அதுக்கு நன்றி பிதாவே. எங்களை வாளாக்காம தலையாக்குற தேவனா இருக்கிறீங்க இயேசுப்பா. Lord, your promises never fail, Jesus. Lord, you're able to make us the head, not the tail, Lord. You God who goes before us. You will never leave us nor forsake us. எங்களுக்கு முன்பாக போற தேவனா இருக்கிறார். என்ன சூழ்நிலை வந்தாலும் ஒரு போதும் கைவிடாதவரா இருக்கிறார். அதுக்கு நன்றி. Thank you, Jesus, for you are so good. அவர் எங்களுக்காக சிலுவையில் மரித்தார். அதை ஒரு நினைவு கூறி இந்த பாட்டு படிப்போம். There is power, power, wonder-working power in the blood of the Lamb. There is power, power, wonder-working power in the precious blood of the Lamb. There is power, power, wonder-working power in the blood of the Lamb. There is power, power, wonder-working power in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தில். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே திரு ரத்தத்தில். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தில். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே திரு ரத்தத்தில். It's His blood that sets me free. It's His blood that sets me free. It's His blood. It's His blood. It's His blood that sets me free. It's His power that sets me free. It's His power that sets me free. It's His power. It's His power. It's His power that sets me free. It's His grace that sustains me. It's His grace that sustains me. It's His grace. It's His grace. It's His grace that sustains me. It's His blood that sets me free. It's His blood that sets me free. It's Your blood. It's Your blood. It's Your blood that sets me free. There is power, power, wonder-working power in the blood of the Lamb. There is power, power, wonder-working power in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தில். சொல்லுவோமா? வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே திரு ரத்தத்தில். இயேசுவே திரு ரத்தத்தில். இயேசுவே திரு ரத்தத்தில். ஆமென். வல்லமை உண்டு அவர் ரத்தத்தாலே வல்லமை. ஆமென். There is power in the blood of Jesus. There is power to set you free from your chains. There is power to heal you. There is power to redeem you, Lord. Thank you, Jesus. உங்களை வல்லமை இருக்குது. எங்களை கல்லிலிருந்து எடுத்துன தேவனா இருக்கிற இயேசுப்பா. He is able to heal us. எங்களை சுகமாக்குற தேவனுக்கு வல்லமை இருக்குது இயேசுப்பா. Thank you, God. You have power to redeem us, to save us, to bless us, Jesus. In your blood we have been redeemed. We are saved. We have the right to call you Abba Father. For this we worship you. We praise you, Jesus. You're a God of promises. You're a God who gave Jacob the promise that I will bless you. I will increase you. I will increase your numbers. And in that same way, God is able to bless us. Amen. So let's sing this song together. யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையவரே. என்னாலும்
உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு. என் உயிரான 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 இயேசு. என் உயிரான இயேசு. என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உம் நாமம் துதிக்கையிலே இயேசையா, உம் அன்பை ருசிக்கையிலே. உம் நாமம் துதிக்கையிலே இயேசையா, உம் அன்பை ருசிக்கையிலே. என் உயிரான 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 இயேசு. என் உயிரான 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 இயேசு. என் உயிரான இயேசு. என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா வசனம் தியானிக்கிறேன். இரவும் பகலும் ஐயா வசனம் தியானிக்கிறேன். என் உயிரான 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 இயேசு. என் உயிரான 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 இயேசு. என் உயிரான இயேசு. என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு. என் உயிரான 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 இயேசு. என் உயிரான இயேசு. என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். எங்க இயேசு உயிரானவரா இருக்கிறார். Thank you God for you are living Jesus. You are God who hears us, who sees us, Lord. எங்களை காண்ற தேவன், எங்க ஜெபத்தை கேட்கிற தேவனா இருக்கிறீங்க. அதுக்கு நன்றி பிதாவே. Lord, we will meditate in your word. We will keep your word in the tablet of our hearts, Father. As we turn our eyes towards you, Lord, your God is able to change our circumstance, Jesus. You Almighty God, we worship you, Lord Jesus. Thank you for you see us. உம் அழகான கண்கள் எங்களை கண்டதாலே அதுக்கு நன்றி அப்பா. Thank you, Jesus. We worship you, Father. உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான
worship your name. We worship you, God. We praise your name, Father. Thank you for you see us, Jesus. Lord, you are so beautiful. You are so good. You are so gracious. You are Prince of Priests, wonderful Counselor. And கண்மலா இருக்கிறீங்க, எங்க கோட்டையா இருக்கிறீங்க. நன்றி இயேசுப்பா. Thank you, God, for you are so, so good. We worship your name, Jesus. Lord, as we enter this time, Lord Jesus, we pray that you open the eyes of our heart, Father. Help us to see you. Help us to know more about you. Help us to understand you, Father. Thank you, Jesus. We worship you, Father. Open the eyes of my heart, Lord. Open the eyes of my heart. I want to see you. I want to see you. Should we lift our hands and sing? Open the eyes of my heart, Lord. Open the eyes of my heart. I want to see you. Lord, we want to see you. I want to see you. To see you high and lifted up, shining in the light of your glory. Pour out your power and love as we cry, holy, holy, holy. Holy, holy, holy. I want to see you. I want to see you. Open the eyes of my heart, Lord. Open the eyes of my heart. I want to see you. Lord, open the eyes. I want to see you. We want to see you high and lifted up, shining in the light of your glory. Pour out your power and love as we cry, holy, holy, holy. See you high and lifted up, shining in the light of your glory. Pour out your power and love as we cry, holy, holy, holy. Holy, holy, holy. Holy, holy, holy. I want to see you. நாங்கள் அனைவரும் ஜெப நிலையிலே அமர்வோம். Should we sit down in our places? அப்படியாக ஜெப நிலையிலே இருக்கிற பொழுது நாங்கள் ஒரு சில காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க இருக்கின்றோம். As we are seated, let's pray for some things. இந்த கடந்த வாரத்தில் நடைபெற்ற காரியங்கள் நீங்கள் அறிவீர்கள். You would know about the past events of this week. 5, 6, 7 வயது பிள்ளைகளை கத்தியாலே வெட்டி அங்கே கொண்டிருக்கின்றார்கள். There were 3 young children that were stabbed. 17 வயது பிள்ளை இப்படியாக இந்த காரியத்தை செய்திருக்கிறார். And it was a 17-year-old that was able to do these things. இதன் நிமித்தமாக இங்கிலாந்து தேசத்திலே நடைபெறுகிற காரியங்களை நீங்கள் தொலைக்காட்சியின் மூலமாக பார்த்திருப்பீர்கள். You would have seen this on the news. ஆகவே இந்த வேளையிலும் இந்த தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கின்றது. So it is our duty to pray for this country. ஒரு தகப்பன் தாயினுடைய வேதனை எப்படியாய் இருக்கும் என்பதை நாங்கள் உணர்வோம். எவ்வளவாக அந்த பிள்ளைகள் ஈன இரக்கமில்லாமல் அப்படியாக கொலை செய்திருக்கின்றார்கள். That person has heartlessly killed these 3 children. இந்த நாளிலும் நாங்கள் ஒரு விசை அந்த பிள்ளைகளை இழந்து தவிக்கின்ற ஒவ்வொரு தகப்பன்மார், தாய்மார், உறவுகள், நண்பர்கள் ஒவ்வொருவருக்காயும்
யாரும் இதை ஈடு செய்ய முடியாது. கர்த்தர் ஒருவர்தான் சமாதானத்தை கொடுக்க முடியும். So let's pray for the parents and all the relatives of these two children, that God will comfort them. சற்று சிந்தித்து பாருங்கள், எங்களுடைய பிள்ளைக்கு இப்படியான ஒரு காரியம் நடைபெற்றால் எவ்வளவு நமக்கு வேதனையாக இருக்கும். Let's think about how much difficulty it will be if that happened to one of our children. அருமையான சகோதரனே சகோதரியே, இது கடைசி காலங்களிலே இப்படியாக அக்கிரமங்கள் அநியாயங்கள் பெருகிக் கொண்டு போகிறது. In these last days, there's so many more events like this happening now. ஆண்டவரே, கர்த்தர் இதை நிறுத்தும்படியாக, Let's pray that God இந்த will bring தேசத்துக்கு ஒரு சமாதானத்தை கொண்டு வரும்படியாக, God will bring a peace to this country. இந்த தேசத்தை தேவன் ஆளுகை செய்யும்படியாக, God will move in this country. இந்த தேசத்துக்கு எதிராக சத்துரு கொண்டு வருகிற எல்லா அந்தகார கிரியைகளின் சக்திகளையும் இயேசுவின் நாமத்தில் கடிந்து நாங்கள் அப்புறப்படுத்தி ஜெபிக்க போறோம். Let all events against this country disappear. எங்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் இந்த தேசத்திலே தான் வாழப் போகிறார்கள். Our children, our grandchildren are going to live in this country. நாங்கள் இந்த தேசத்துக்காக ஜெபிக்கணும். Let's pray for this country. கர்த்தர் இந்த தேசத்திலே நம்மை அழைத்து வந்திருக்கின்றார். God has brought us to this country. எல்லாருமாய் நாங்கள் வாய்களை திறந்து ஒரு விஷயம் நாங்கள் ஜெபிப்போமா? எல்லாருமாய் நாங்கள் ஜெபிப்போம். இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த தேசத்துக்காக பாரப்பட்டு ஜெபிப்போம். ஒவ்வொரு பிள்ளைகளும், ஒவ்வொரு சகோதரிகளும், ஒவ்வொரு தகப்பன்மாரும் தாய்மாரும் இந்த தேசத்துக்காக பாரப்பட்டு நாங்கள் ஜெபிக்கலாம். ஓ, நினிவேக்கு இறங்கின தேவன் இந்த நாளிலும் இந்த இங்கிலாந்து தேசத்துக்கு கர்த்தர் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் இந்த தேசத்திலே எல்லா அக்கிரமங்களும் நீங்கட்டும், எல்லா அநியாயங்களும் நீங்கட்டும், எல்லா பிசாசின் கிரியைகளும் நீங்கட்டும். இந்த தேசம் ஆண்டவரே மறுபடியுமாய் ஒரு கிறிஸ்தவ தேசமாய் மாறட்டும். ஆண்டவரே, சபைகளிலே நிரம்பி வழியக்கூடிய ஆத்துமாக்களை கர்த்தர் அழைத்து வருவீர்களாக. ஆண்டவரே, இந்த தேசத்துக்கு சுவிசேஷம் மறுபடியுமாய் அறிவிக்கப்படட்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு நகரங்களையும், ஒவ்வொரு பட்டணங்களையும், ஒவ்வொரு கிராமங்களையும் இயேசுவின் இரத்தத்தினால் நாங்கள் மூடி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, Pray your blood over all the places in this country, Father. இறங்குங்கப்பா இந்த தேசத்துக்கு. Lord, let your presence ஓ, rain இந்த down. தேசத்துக்கு இறங்குங்க ஆண்டவரே. Presence rain down ஓ, upon this நாங்கள் country. கண்ணீரோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Lord, we pray with tears ஓ, in our eyes, இப்படிப்பட்ட Father. காரியங்கள் வருகிற நாட்களிலே நடைபெறாதபடி கர்த்தர் காத்துக் Lord, I pray கொள்வீர்களாக. you protect our country from Thank further you, Lord. events இந்த like this. தேசத்துக்கு சேமத்தை கட்டளையிடுவீர்களாக. Lord, let your presence become a அதிகாரிகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. all the authority. உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. We commit them into your எத்தனையோ hands. போலீஸ்மார்கள் ஆண்டவரே தாக்கப்பட்டிருக்கிறார்கள். There's so many police officers who've been கர்த்தர் wounded. ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் Protect ஜெபிக்கிறோம் everyone ஆண்டவரே. involved, Father. இந்த தேசத்துக்காக அவர்கள் தங்களுடைய உயிரை வைத்து அங்கே போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. They are fighting and losing their lives for this country. கர்த்தர் ஒரு விசை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் Lord, may your ஜெபிக்கிறேன். protection be upon them. ஒவ்வொரு இடங்களிலும் சமாதானத்தை கொடுப்பீர்களாக Thank you, ஆண்டவரே. let your peace come to this நன்றி country. சுவாமி, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அப்படியாக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். இன்றைய நாளிலும் பிரமிளா வினோ அவர்களுடைய தாயார் மீண்டுமாக வைத்தியசாலையிலே இந்தியாவிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். We're going to pray for this sister who has been admitted to the hospital again. அதே போல யாரெல்லாம் வியாதியஸ்தர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்காக ஒரு விஷயம் நாங்கள் ஜெபிக்கலாம். Let's pray for all those who are sick right now. சௌரன் சுரேஷ் அவர்களுடைய தகப்பனாரை நினைவு கூறுவோம். We're going to think about this person's. மற்றும் சௌரி ஜமுனா சத்குணன் அவர்களுடைய தாயாருக்காக, I'm going to pray for Yamana and மற்றும் நம்முடைய யாரெல்லாம் நம்முடைய உறவுகள், தாய்மார்கள், தகப்பன்மார்கள் வியாதியோடு இருக்கிறார்களோ அவர்களை நினைவு கூர்ந்து இந்த நாளிலும் கர்த்தருடைய கரம் அவர்களை தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். I'm going to pray for all these people. ஹalleluya, ஸ்தோத்திரம். எல்லாருமே நாங்கள் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த நாளிலும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த வேளையிலும் ஆண்டவரே சௌரி பிரமிளா அவர்களுடைய தாயாருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, சௌரன் சுரேஷ் அவர்களுடைய தகப்பனாருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சௌரி ஜமுனா சத்குணன் அவர்களுடைய ஆண்டவரே தாயாருக்காக, மற்றும் இந்த இடத்தில் யாரெல்லாம் தன்னுடைய தாயாருக்காய், தகப்பனாருக்காய், ஆண்டவரே உறவுகளுக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ கர்த்தர் வல்லமை இந்த வேளையிலும் தொடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய மகிமையை காணட்டும் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம். Gracious Heavenly Father, we thank you, Lord Jesus. ஆண்டவரே, இன்றைய நாளிலும் தொடர்ந்தும் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைப்படுவீர்களாக. Your presence come upon us. ஆண்டவரே, இந்த நாளிலும் சிறுவர்கள் பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். Commit all the children into your hands, Father. தொடர்ந்தும் அவர்களை பாதுகாத்து உம்முடைய ஞானத்தினால் கர்த்தர் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். Continually guide them and fill them with your wisdom and knowledge. வார்த்தையின் மூலமாய் எங்களோடு நீர் இடைப்படுங்க ராஜா. Speak to us through the word. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. In Jesus' name we ask and pray. ஆமென், ஆமென், Amen. ஆமென்.
பிள்ளைகள் நீங்கள் உங்களுடைய வாக்குகளுக்கு போகலாம். செய்தி முடிந்த பின்பு அவர்களை நீங்கள் அழைத்து வரும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். Praise God. Hallelujah. Children, you all can go to your classes, and when the message finish, please kindly bring them back. Praise God. Hallelujah. செய்தியின் பின்பதாக நாங்கள் பரிசுத்த பந்தியிலே நாங்கள் பாடம் பண்ணுவோம். And after the sermon we'll be taking part in the Holy Communion. Hallelujah. Praise God. Amen. கர்த்தர் நல்லவர். Amen. Praise God. தொடர்ந்து நாங்கள் ஜெபித்த பிரகாரமாக எங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கும்படி, இந்த தேசத்துக்காக ஜெபிக்கும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். Kindly ask you to continue praying for our country. கர்த்தர் தாமே இந்த தேசத்துக்கு சேமத்தை கொடுக்கணும். May God provide the protection. நாம் எல்லாருமே இங்கே மீடியாவிலே பார்க்கின்றோம் நடக்கின்ற காரியங்கள். All of us are seeing what's happening across the country. இன்றைக்கு உயிரை அற்பமாக எண்ணி இன்றைக்கு மதிக்கிற காலமாய் போய்விட்டது. This is a time where a life has no respect. ஆகவே நாடும் நீங்களும் தான் திறப்பின் வாசலிலே இருந்து ஜெபிக்க வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். You and I, we need to stand in the gap and be able to pray. அதுதான் நாங்கள் ஜெபம் முக்கியம் என்று நான் சொல்கிறது. That is why I say that prayer is important. அதற்கு தான் நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், ஜெபத்திலே வாருங்கள். And that is why I encourage you to come enter this place of prayer. இன்றைக்கு எங்களுடைய ஒரு சொந்த நபருக்கு இப்படி ஒரு காரியம் நடைபெற்றால் எப்படி நம்முடைய இருதயம் வேதனைப்படும். If this similar incident happens to our own family, then சற்று சிந்தித்து பார்ப்போம். we need to be able to think. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, My dear children of God, இன்றைக்கு நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். we need to think. எப்படிப்பட்ட காலகட்டத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். What kind of a time do we live in? 5, 6, 7 வயது பிள்ளையை கத்தியால் கொல்லுவதென்றால் சிந்தித்து பாருங்கள். Think how it would have been for those 17 வயது உள்ள ஒரு பிள்ளை. And he was only 17. இனமாக அவர் அடல்ட்டுக்கு வயது வரைக்கும் வரவில்லை. He's not even an adult yet. அருமையான தேவ பிள்ளையே, My dear child of God, ஜெபங்களை நாங்கள் உதாசீனம் பண்ணக்கூடாது. let us not think of எப்பொழுதெல்லாம் prayer நாங்கள் ஜெபிக்க முடியுமோ, எப்பொழுதெல்லாம் சபையிலே கூடி ஜெபிக்கிறார்களோ அந்த ஜெபங்களுக்கு உங்களுக்கு முடியுமானால் நீங்கள் வந்து இணைந்து கொள்ளுங்கள். I kindly ask you and urge you to come and join in every prayer that we do. ஒரு காரியம் நடந்த பின்பு ஜெபிக்கிறதிலே எந்தவித பிரயோஜனம் இல்லை. There's no use praying after the situation has happened. வெள்ளம் வரும் முன் நாங்கள் அணை கட்ட வேண்டும். We need to be able to protect ourselves when the storm comes. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை தொடர்ந்து நாங்கள் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருப்போம். அதுதான் பவுலானவர் சொல்கிறார், தன்னுடைய நிருபங்களிலே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். That is why Paul says continuously pray. இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். What does Jesus say? Watch and pray. அருமையான ஏன் அவர்கள் சொல்கிறார்? இப்படிப்பட்ட உலகத்திலே இன்றைக்கு நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். That is why he says we live in a time like this. அந்த ஜெபத்தினாலே சத்துருவை மேற்கொள்ள முடியும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe through prayer we can சத்துருவின் overcome? கோட்டைகளை நிர்மூலமாக்க முடியும். We are able to attack the devil through our prayer. அந்த நாவின் அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார். God has given us the authority. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நாங்கள் ஜெபிக்கின்ற பொழுது கர்த்தருடைய வல்லமை அந்த இடத்திலே இறங்கும். And with that authority when we pray, God கர்த்தருடைய will மகிமையை reign. காண்போம். We will see the glory of God. ஏதோ நமக்கு தெரியாது, ஒரு பெரிய ஆபத்திலிருந்து நாங்கள் இங்கே இருந்து ஜெபிக்கிற பொழுது அந்த ஆபத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்குவார். You won't even know what's happening, but when you pray, that situation will be changing. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெபம் மிகவும் முக்கியமாக காணப்படுகின்றது. That is why the importance of prayer. ஆகவே நாங்கள் தொடர்ந்து நம்முடைய குடும்பமாக, நம்முடைய பிள்ளைகளாக மற்றும் சபை குடும்பமாக ஜெபிக்கிறது மிகவும் மிகவும் அவசியமாய் காணப்படுகின்றது. ஆகவே ஜெபத்தை விட்டு விடாதீர்கள். So let us not leave prayer. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைய நாளிலும் கடந்த வாரத்துக்கு முதல் வாரத்திலே நான் ஒரு பகுதியை நான் ஆரம்பித்தேன். 2 weeks ago I started preaching under a sermon title. வருகிற நாட்களிலே நாங்கள் தொடர்ந்து அந்த பகுதியிலே இருந்து ஆவியானவர் ஒரு சில காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுப்பாராக. And the Holy Spirit is going to teach us and reveal a few things to us through நாங்கள் இப்பொழுது யாக்கோபின் நிருபத்தை நாங்கள் பார்த்து வருகின்றோம். We are studying James. இந்த யாக்கோபு நிருபம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சகோதரன் ஆகிய அவர்கள் மூலமாக கிறிஸ்துவுக்கு பின் 45-48 இடைப்பட்ட காலத்திலே இந்த நிருபம் எழுதப்பட்டது என்று அங்கே வேத அறிஞர்கள் சொல்கிறார்கள். The epistle has been written by James, the brother of Jesus, after 45-48 years after Jesus has died. ஏன் பரிசுத்த ஆவியின் மூலமாக
யாக்கோபு இந்த நிருபத்தை எழுதுகின்றார்? Why is James writing this epistle through the Spirit? இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷனாய் இருப்பவனுடைய கடமைகள் என்ன என்பதை குறித்து யாக்கோபு இந்த நிருபத்திலே நமக்கு போதிக்கின்றார். He is teaching us what the duties are as a disciple of Christ. இந்த யாக்கோபு நிருபம் 12 கோத்திரங்களுக்கு எழுதப்பட்டு நாம் எல்லாருக்குமாகவும் எழுதப்படுகிற ஒரு நிருபமாக காணப்படுகின்றது. This epistle has been written to the 12 tribes which we belong to. இன்றைக்கு யாக்கோபு வாழ்ந்த காலத்திலே அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறார்கள்? நற்கிரியைகளை அங்கே செய்வதினாலே என்னத்துக்கு எங்களுக்கு தேவையில்லை, ஏனென்றால் நாங்கள் விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்படுகிறோம், அப்ப ஏன் நாங்கள் நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்கே ஒரு கூட்டத்தார் அங்கே ஒரு சச்சரவை எழுப்புகிறார்கள். In the time that James writes this, the Christians were saying, why do I need to do good deeds? Why do I need to do good deeds if I have good faith? விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்படுகிறோம், பின்பு ஏன் நாங்கள் நன்மைகளை செய்ய வேண்டும், நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அங்கே ஒரு கூட்டத்தார் எழும்புகிறார்கள். There is a group which raises and asks the question, if I have faith, then why do I need to do good deeds? இன்றைய காலகட்டங்களிலும் இப்படிப்பட்ட காரியங்கள் ஒரு சில கூட்டத்தார் இப்படியான காரியங்களை எழுப்பிக் கொண்டே இருக்கின்றார்கள். Even in the time that we live in now, there are groups who raise similar questions. அவைகளை தெளிவுபடுத்துவதற்கு தான் நமக்கு வேதாகமம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. And to clarify and answer all of those, we have been given the அப்ப Bible. நானும் நீங்களும் அந்த வேதாகமத்தை வாசிக்கின்ற பொழுதுதான் ஆவியானவர் அதை வெளிப்படுத்துவார். And the more we read the word of God, the more he reveals to us. மேடையில இருந்து சொல்லுகிற காரியம் ஒரு கொஞ்சம். It is very little that I can preach in this sermon அதனாலே நாங்கள் time. ஆவியிலே முதிரடைந்து விடுவோம் என்றல்ல. We cannot mature in our spirit just because through sermons. நாங்கள் வீட்டிலே சென்று அதை திரும்பவும் நாங்கள் தியானித்து பார்க்க வேண்டும். We need to go home and meditate again and again. திரும்பவும் நாங்கள் ஆண்டவரோடு பேசிக் கொண்டிருக்க வேண்டும். Again, you need to speak with Jesus. திரும்பவும் நம்முடைய உறவு ஆண்டவரோடு சரி செய்து கொள்ள வேண்டும். Again and again, we need to correct our relationship with Jesus. ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை நாங்கள் அதை அபியாசப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். The more the Holy Spirit teaches us, we need to be able to put it into practice. அப்பொழுதுதான் நாங்கள் சத்துருவை மேற்கொள்ள முடியும். Then we can overcome the devil. ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். Then we can have a victorious life. கர்த்தருக்குள்ளாக நாங்கள் வைராக்கியமாய் நிற்க முடியும். Then we can stand with a zeal for God. இன்னும் வருகிற நாட்களிலே என்னென்ன கேள்விப்படுவோம் என்று நமக்கு தெரியாது. We don't even know what kind of other news we'll hear. ஆனால் நாங்கள் இருக்கிற காலத்தை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். But we need to make use of the time that we live. பவுல் சொல்லுகிறார் அங்கே எபேசியர் விசுவாசிகளை பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியினாலே இந்த காலகட்டங்களை நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். Paul says to the church of Ephesus, the days are coming which are evil. Use that opportunity that you have. கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்த இந்த காலகட்டங்களை நாங்கள் பிரயோஜனப்படுத்துகின்றோமா? We need to make use of every opportunity that we நாங்கள் have. ஒவ்வொருவரும் தான் அதை நிதானித்து அறிய வேண்டும். We need to discern ourselves. வேலை செய்வது நல்லது. It is good that you work. வேலைக்கு போவது நல்லது. It is good that you have a வீட்டு job. காரியங்கள் செய்வது நல்லது. It is good to do household வீடு work. வேண்டுவது நல்லது. It is good that you have a எல்லாமே house. நல்லது. It's all good. ஆனால் அவை எல்லாவற்றிலும் எவ்வளவுக்கு நாங்கள் நம்முடைய பரம பிதாவுக்கு நாங்கள் நேரத்தை செலுத்துகிறோம்? But how much time do we give to God? அருமையான தேவப்பிள்ளையே, My dear child of God, இன்றைய நாளிலும் உங்களை this நான் day. பயமுறுத்துவதற்காக சொல்லவில்லை. I'm not here to scare you, நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். but we need to think. எவ்வளவு பெரிதான ஆசீர்வாதம் இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்திலே இப்படி இருப்பதே தேவன் நமக்கு கொடுத்த பாக்கியம். It is a great blessing and privilege that we sit here today. அந்த பெற்றோர்கள் அந்த ballet கிளாஸுக்கு போற பொழுது அவர்கள் யோசித்திருப்பார்களா? Did the parents think when they dropped off their girls at ballet school? அதுவும் விடுமுறை நாட்களிலே அவர்கள் போயிருக்கிறார்கள். In the school holidays they've gone. இன்றைக்கு நாங்கள் இதில் இருக்கிறோம், இங்கால வெளியில போற பொழுது என்ன நடக்கும் என்று நாங்கள் சிந்தித்து பார்க்கிறோமா? When we step out of this building, do we know what's going to happen? அருமையான தேவப்பிள்ளையே, My dear child of God, இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஈவான நாட்களை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். let us make use of the days that God has given us. கர்த்தருக்காக நாங்கள் வாஞ்சியாய் காரியங்களை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். Let us do things for God with heart. அங்கே யாக்கோபு இந்த நிருபத்தை எழுதுவதற்கு அவர்கள் நற்கிரியையினாலே நாங்கள் செய்ய வேண்டிய தேவையில்லை, விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்படுகிறோம், ஆகவே நாங்கள் நன்மைகளை செய்ய வேண்டியதில்லை என்று அவர்கள் சொல்லுகிறது நிமித்தமாக பரிசுத்த ஆவியானவர் யாக்கோபின் மூலமாக சபைகளுக்கு எழுதுகின்றார். The Holy Spirit is clarifying the fact that it is not just that you don't need to do good deeds. நாங்கள் விசுவாசத்தினாலே தான் நாங்கள் ரட்சிக்கப்படுகிறோம். Yes, we have been saved by faith.
அந்த ரட்சிப்பை நாங்கள் தொடர்ந்து நற்கிரியையிலே நாங்கள் செய்து காட்டிக் கொண்டிருக்க And வேண்டும். we need to continuously use our deeds to show our faith. அதுதான் முக்கியமாக இருக்கிறது. That is what is important. அது மாத்திரமல்ல, முதலாவது அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இவைகளெல்லாம் கடந்த வாரத்தில் சொல்லி இருந்தேன், மறுபடியும் ஞாபகப்படுத்தி இன்றைய நாளிலும் மீதியான காரியத்தை நாங்கள் பார்ப்போம். I'm just reminding of a few things that I've already preached about last time. இன்றைக்கு முதலாவது அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு ஒரு தேவ மனிதனுக்கு பரீட்சைகளும் சோதனைகளும் வந்து கொண்டே தான் இருக்கும். In chapter 1 we see we have continuous trials and temptations in our life. ஆகவே அந்த பரீட்சைகளிலே அந்த சோதனைகளிலே எப்படியாக மேற்கொள்ளலாம் என்பதை குறித்து அங்கே யாக்கோபு தெளிவாக சபைகளுக்கு எழுதுகின்றார். James clearly tells us how we can overcome those trials and temptations. பின்னதாக இரண்டாவது அதிகாரம் மூன்றாவது அதிகாரத்திலே அங்கே பொதுவான தலைப்பிலே அங்கே சபைகளுக்கு எழுதுகின்றார். Then in chapters 2 and 3 under general யாக்கோபு என்று சொல்கின்ற பொழுது எங்களுக்கு என்ன வருகிறது? உடனடியாக நாவை குறித்து தான் வருகின்றது. As soon as we think about James, we think of the tongue. நாவை குறித்தும் அவர் எழுதுகின்றார். He talks about the tongue அதேபோல also. பல காரியங்களை சபைக்கு சொல்ல வேண்டும் என்பதும் அவர் எழுதுகின்றார். But he writes a lot of other things also. வசனத்தை கடைப்பிடிப்பதை குறித்த முக்கியத்தை குறித்து He எழுதுகின்றார். talks about the importance of holding on to the word. பாரபட்சம் காண்பதினாலே அதிலே ஏற்படுகிற விளைவுகளை குறித்து எழுதுகின்றார். He's talking about the consequences that you get if you have favoritism. ஏனென்றால் இன்றைய நாட்களிலே பாரபட்சம் பார்க்கின்றார்கள் சபைகளிலே. Why? Because there is favoritism within the ஆகவே churches. அவருடைய வார்த்தை, ஆவியானவருடைய வார்த்தை இன்றைய நாளிலும் அந்த வார்த்தை பொருந்துகிறதா இருக்கிறது. So the Holy Spirit's word which was written then is still applicable now. நீங்கள் நினைக்க வேண்டாம் இது யாக்கோபின் காலத்திலே மாத்திரமல்ல என்று. Don't think this is back in James's இந்த time. காலகட்டத்திலும் இந்த 21வது நூற்றாண்டிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கும் நம்மோடும் பேசிக் கொண்டிருக்கிறார். என்னோடு பேசினார், நாம் ஒவ்வொருவரோடும் பேசிக் But கொண்டிருக்கின்றார். the Holy Spirit is still relevant today and he's speaking to me and he's speaking to you. விசுவாசமும் கிரியைகளையும் குறித்து நாங்கள் பார்க்கின்றோம். We are talking about faith and deeds. நாவை எப்படியாக நாங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை குறித்து பார்க்கின்றோம். We are talking about how we can tame our tongue. இரு வகையான ஞானங்களை குறித்து அங்கே பேசுகிறார் யாக்கோபு, எழுதுகிறார். And he talks and writes about two kinds of wisdom. கடைசியாக 4வது 5வது அதிகாரத்திலே நாங்கள் வாசித்து பார்ப்போமானால் And if we read chapters 4 and 5, ஒரு சில புத்திமதிகளை சபைக்கு அவர் கூறுகின்றார். he gives a few general advices. அந்த புத்திமதிகளிலே தான் நாங்கள் கடந்த வாரத்துக்கு முதல் வாரம் நாங்கள் பார்க்க ஆரம்பித்தோம். And that's what we started learning about in our last sermon. முதல் 10 வசனங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது 4வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை நாங்கள் ஏற்கனவே பார்த்து விட்டோம். Chapter 4 verses 1 to 10 we've already seen. இன்றைக்கு மீதியான வசனங்களிலே இருந்து நாங்கள் தியானிக்க இருக்கின்றோம். And we're going to meditate on the next verses. முதல் 10 வசனங்களும் எதை குறித்து அங்கே யாக்கோபு எழுதுகின்றார்? The first 10 verses talks about what? தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். It is to submit yourselves to God. அதுதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே முதலாவது முக்கியமான ஒரு காரியம். That is the first and foremost important thing that you need to do. இன்றைக்கு நாங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்காவிட்டால் நாங்கள் நம்மாலே ஒரு காரியமும் செய்ய முடியாது. If we don't obey to God, we cannot do anything in our lives. தேவனுக்கு நாங்கள் கீழ்ப்படிய அவர் என்ன செய்கிறார்? நம்முடைய தேவைகளை, நம்முடைய குறைவுகளை, நமக்கு ஏற்படுகிற வியாதிகளை அவர் அப்படியாக விலக்குகிற தேவனாக இருக்கின்றார். The more we submit to God, he will get rid of all the things that you lack. He will get rid of your sicknesses. கிறிஸ்துவுக்கு பின் 45 48 அந்த காலகட்டத்திலே இப்படிப்பட்டவர்கள் அந்த காலகட்டத்திலே இருந்தார்கள். After Christ, AD 45 and 48, there were people like தேவனுக்கு this. கீழ்ப்படியாமல் தங்களுடைய மாமிச பிரகாரமாய் காரியங்களை செய்ய ஆரம்பிக்கின்றார்கள். People were not following Christ but doing things according to their flesh. அதற்காகத்தான் அப்போஸ்தலனாகிய யாக்கோபு இந்த நிருபத்தில் எழுதுகின்றார். That is why James writes this. இன்றைக்கு சபைகளிலே தேவனுக்கு கீழ்ப்படியாது இன்றைக்கு காணப்படுகிறார்கள். Even today there are people who are not submitting themselves to God. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதில்லை. They don't obey to the word of God. தேவனுடைய ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படிவதில்லை. They don't obey to the ministers. தேவனுடைய மூப்பர்களுக்கு கீழ்ப்படிவதில்லை. They don't obey to the elders of the church. அவர் யார் எனக்கு என்ன சொல்லுவது? Who is he to tell me what இவர் to யார் do? எனக்கு என்ன சொல்லுவது? Who is this person to tell me அவருடைய what வாழ்க்கை to do? எப்படிப்பட்டது என்று எனக்கு தெரியாதா? Don't I know what his life இவருடைய is வாழ்க்கை like? எப்படிப்பட்டது என்று எனக்கு தெரியாதா? Don't I know what her life is like? இன்றைக்கு நாங்கள் கேள்விகளையே கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். We continue to ask questions. அன்பான தேவனுடைய பிள்ளையே, My dear children of God, இன்றைக்கு நாங்கள் முதலாவது பார்க்க வேண்டியது தேவனுக்கு நாங்கள் கீழ்ப்படிகின்றோமா? first we need to see, do we obey to God? இன்றைக்கு அந்த 4வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கின்றோம் 3 வசனங்கள். அதை வாசிங்கள். முதலாவது வசனம் Verses 1 to 3 in chapter 4. உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை,
நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாயிருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறதினாலே பெற்றுக்கொள்ளாதிருக்கிறீர்கள். Because you ask with wrong motives, you don't receive. தகாத விதமாக விண்ணப்பம் பண்ணுகிறதினால். Because you ask with wrong motives. இன்றைக்கு நாங்கள் எப்படிப்பட்ட விண்ணப்பங்களை நாங்கள் ஏறெடுக்கின்றோம்? What kind of requests do we give to God? நானும் நீங்களும் ஏறெடுக்கிற விண்ணப்பம் அது தகுந்ததா தகாததா என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் தான் அறிந்து கொள்ள முடியும். All of you know what kind of requests you make, whether it is correct or wrong. இன்றைக்கு ஒருவருக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிற பொழுது எப்படி சொல்லுவார்கள் தெரியுமா? When you tell a person generally something, do you know how they say it? ஜெபத்தின் மூலமாக சொல்லுவார்கள். They say it in prayer. அந்த ஜெபம் கூரைக்கு மேலே போகுமா? They will say, will it hit over the roof? அருமையான தேவனுடைய பிள்ளையே, My dear children of நாங்கள் God, எப்படிப்பட்ட விதத்திலே நாங்கள் ஜெபிக்கின்றோம் என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். we need to discern ourselves how we pray. தகாத விதமாய் அவர்கள் விண்ணப்பம் பண்ணுகின்றார்கள். With wrong motives they prayed. தகாத விதமாக விண்ணப்பம் பண்ணுகின்ற பொழுது அங்கே அது என்ன செய்யறதாம்? அந்த ஜெபம் கேட்கப்படாது போகிறது. And because they asked with wrong motives, their prayers weren't காரணம் heard. என்னவென்றால் அவர்கள் சுய இச்சையின் மூலமாக ஜெபிக்கின்றார்கள். Why? Because they asked for their own pleasure. சுய இச்சையின் மூலமாக ஜெபிக்கின்றார்கள். Through their own lust they prayed. இதைத்தான் அந்த நாட்களிலும் அங்கே யாக்கோபு எழுதுகிற பொழுது அந்த நாட்களிலே வாழ்ந்த விசுவாசிகளும் தங்களுடைய சுய இச்சையினாலே செய்கிற காரியங்களினாலே அவர்கள் விண்ணப்பிக்கின்றார்கள் தங்களுடைய சுய லாபத்துக்காக. ஆனால் அவைகளை பெற்றுக்கொள்ளாமல் போகிறார்கள். This is exactly what has happened in the time when James writes this. The believers were asking things through their own lusts. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஜெபம் கர்த்தருடைய பார்வையிலே அங்கே அருவருப்பானது என்று நாங்கள் பார்க்கின்றோம். And we see that God despises that type of prayer. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் 4வது வசனத்தில் இருந்து நாங்கள் வாசிப்போம். From verse 4, if we read, 4வது வசனத்தை வாசியுங்கள். விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகையென்று அறியீர்களா? உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்திற்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான். In English, you adulterous people, don't you know that friendship with the world is hatred towards God? Anyone who chooses to be a friend of the world becomes an enemy of God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படியாக ஜெபிக்கின்றார்? See how God prays. என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது. Not according to my will, but let it be done according to your will. இன்றைக்கு நாங்கள் எத்தனை பேர் நம்முடைய சித்தத்துக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம்? How many of us prayed for our own will? எத்தனை பேர் நாங்கள் ஆண்டவருடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம்? How many of us pray for God's will to happen in our life? விபச்சாரரே, விபச்சாரிகளே என்று யாரை பார்த்து சொல்லுகிறார்? Who is he saying, you adulterous people? கிறிஸ்து இயேசுவை பின்பற்றுகிறவர்களை பார்த்து அவர் சொல்லுகிறார். Believers and followers of Christ. விசுவாசிகளை பார்த்து சொல்லுகிறார். He is saying to the people of ஊழியர்களை believers, பார்த்து சொல்லுகிறார். to those who are doing ministry, மேய்ப்பர்களை பார்த்து சொல்லுகிறார். those are the elders. விபச்சாரரே, விபச்சாரிகளே, You adulterous people. என்ன சொல்லுகிறார்? What does he say? உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. Don't you know friendship with the world is hatred? உலக சிநேகம். Friendship with the world. நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கின்றோம். We have been saved. கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். We have accepted Christ. 10, 15, 20 வருடங்கள் 30 வருடங்கள் கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் என்று சொல்லுகிறோம். 10, 15, 30 years you've been saved. உலக சிநேகத்தை நாங்கள் பகைக்கின்றோமா? Are we hating friendship with the world? யாக்கோபு எழுதின நிருபத்திலே நாங்கள் பார்க்கிறோம். 1 யாக்கோபு 1வது யாக்கோபு 8வது வசனத்திலே ஈரமனம் உள்ளவன் தன் வழிகளில் நிலையற்றவனாய் இருக்கிறார். 1 James 8 says who's a double-minded man is unstable in all he does. இன்றைக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ முடியாது. We cannot live a life like that. கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு ஒரே ஒரு வாழ்க்கை தான் நாம் எல்லாருக்கும். After we've accepted Jesus, there's only one life. அது கிறிஸ்துவோடு நெருங்கி வருகிற வாழ்க்கை. And that is one that we come closer with Jesus. நாங்கள் ஒருவருமே நாங்கள் இங்கே பூரண பரிசுத்தர் அல்ல, 100% கிறிஸ்துவை போல. None of us are 100% perfect like Jesus. ஆனால் நம்முடைய ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை அனுதினமும்
பரிசுத்தத்துக்கு நேராக நடத்தப்பட வேண்டும். But our life now should lead towards holiness, உலக காரியங்களுக்கு நேராக அல்ல. not towards the world. இன்றைக்கு பாருங்கள், 10 வருடங்கள் 20 வருடங்களுக்கு முன்பதா இல்லாத காரியங்கள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. Things we've not heard 10-20 years ago are happening now. இன்னும் ஒரு 10-20 வருடத்திலே நானும் நீங்களும் இருக்கிறோமோ இல்லையோ தெரியாது, ஆண்டவர் ஒருவருக்கு தான் தெரியும். ஆனா நம்முடைய பிள்ளைகள் எப்படிப்பட்ட காலத்திலே வாழ்வார்கள்? And after 10-20 years, I don't know if we will be here, but what a kind of life will our children lead? இன்றைக்கு நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். We need to think. அருமையான தேவ பிள்ளையே, My dear child of God, உலகத்துக்கு நாங்கள் சிநேகிதனாய் இருப்பது அது தேவனுக்கு விரோதமான பகை என்று நீங்கள் அறியீர்களா? do you know that the friendship with the world is hatred to God? அது மாத்திரமல்ல, அவர் சொல்லிவிட்டு, ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு என்னவாய் இருக்கிறானாம்? பகைஞனாய் இருக்கிறார். And therefore anyone who chooses to be a friend of the world becomes an enemy to God. நாங்கள் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறோம் என்று நாங்கள் பார்க்கிறோம். We see that we become an enemy. பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே தன்னுடைய நிருபத்திலே எல்லாமே அவர் பரிசுத்தவான்கள், தேவனுடைய பிள்ளைகள், ஊழியர்கள், மேய்ப்பர்களுக்கு அவர் எழுதுகின்றார். The apostle Paul continuously writes in his letters to believers, to elders, to ministers. அங்கே கொரிந்தியருக்கு எழுதுகிற பொழுது அவர் மிகவும் தெளிவாக அங்கே கூறுகின்றார். And when he writes to Corinthians, நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள், 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 2வது 3வது வசனத்தை நாங்கள் வாசித்து பார்ப்போமானால், அங்கே அவர்கள் விசுவாசிகளை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் கிறிஸ்துவை விட்டு விலகும்படி கெடுக்கப்பட்டு போவீர்கள் என்று பயந்திருக்கிறேன். வாசிங்கள். 2 Corinthians 11 verse 3. Verse 2 and 3. நான் உங்களை கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக்கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்றி விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். I am jealous for you with a godly jealousy. I promised you to one husband, to Christ, that I might present you as a virgin to him. But I am afraid that just as Eve was deceived by the serpent's cunning, your minds may somehow be led astray from your sincere and pure devotion to Christ. அன்பான தேவ பிள்ளையே, My dear children of God, பவுலானவர் இன்றைக்கு எதை விசுவாசிகளுக்கு வலியுறுத்துகின்றார்? what is Paul underlining here? இந்த வசனத்திலே என்னத்தை குறித்து அவர் பேசுகின்றார்? What is he talking about in this verse? நான் உங்களை கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக்கொடுக்க நியமித்தபடியால். So that I might present you as a pure virgin to Christ. கிறிஸ்து யார்? Who is Christ? Yes. கிறிஸ்து Is our மணவாளன். husband. Christ is our husband. Who are we? மணவாட்டி. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பு அவருடைய குடும்பத்தில் இருக்கின்றோம், அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம், அவருடைய மணவாட்டியாக காணப்படுகிறோம். We are part of one body and we are part of அப்ப his மணவாட்டியாய் bride. இருப்பவன் எப்படியாக இருக்க வேண்டும்? கற்புள்ள கன்னிகையாய். So how should a bride be? A pure virgin. அது எதை வலியுறுத்துகிறது? So what is he undermining here? நம்முடைய பரிசுத்தத்தை வலியுறுத்துகிறது. It is talking about our holiness. இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கிறது? A Christian life, how should it be? பரிசுத்தமுள்ள வாழ்க்கையாக இருக்கின்றதா? Is it a holy life? அல்லது நாங்கள் அனுதினமும் பரிசுத்தத்துக்காக நாங்கள் வாஞ்சிக்கின்றோமா? Are we continuously every day desiring to be holy? இன்றைக்கு நாங்கள் பந்தியிலே பானம் பண்ண வரப்போகிறோம். We're going to partake in the communion today. கிறிஸ்து இயேசுவின் ரத்தம் என்ன செய்கிறதாம்? சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று வேதத்திலே நாங்கள் தெளிவாய் பார்க்கின்றோம். We read in the Bible, the blood of Jesus Christ washes away all sins. பாவங்கள் செய்திருப்போம். Yes, we have இன்றைக்கு sinned. நாங்கள் அறிக்கை பண்ணுவோம். We will confess. உண்மையாக அதை விட்டுவிட்டு நாங்கள் மனம் திரும்புவோம். We will truly confess and கிறிஸ்து இயேசுவை repent. விசுவாசித்து நாங்கள் கர்த்தருடைய பந்தியிலே பானம் பண்ணுவோம். Through faith we will come and partake. அடுத்த முறை அந்த பிழை செய்கிற பொழுது எங்களுக்கு அது உணர்த்தும். Next time when we do that wrong, our conscience அது will tell us. செய்யாதபடி நாங்கள் காத்துக்கொள்வோம். And we need to protect ourselves from not doing it. அதை தன் கற்புள்ள கன்னிகை. That is why he says pure virgin. இன்றைக்கு மணவாளன் ஒரு நாளிலே வரப்போகிறார். எதற்காக அவர் வருகிறார்? The bridegroom is going to come one day. Why is he coming? மணவாட்டியாகிய என்னையும் உங்களையும் அவரோடு ஏறெடுத்துக் கொள்ளப்படுவதற்கு. So that he can take up his bride with him. அப்ப நாங்கள் ஆயத்தத்தோடு காணப்பட வேண்டாமா? So don't we need to be prepared? இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய சொந்த மணவாளனுக்காக மணவாளிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், கணவனுக்காக மனைவிக்காக ஜெபிக்கிறோம். We pray for our own spouses. அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக
பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார். That is why God is interceding for us. ஏன் பரிந்து பேசுகின்றார்? Why is he doing that? நானும் நீங்களும் விடுபட்டு போய் விடக்கூடாது. So that we may not be left நானும் behind. நீங்களும் அந்த நித்திய நரகத்துக்குள்ளாய் போய் விடக்கூடாது. So we do not enter hell. ஆகவேதான் அவர் எனக்காகவும் உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் இந்த உலகத்திலே இருக்கிற அநேகருக்காகவும் அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே அவருடைய வருகை தாமதமாய் இருக்கின்றது. That is why he continues to pray for every single person in the world, which is why his coming is getting delayed. சொல்லிவிட்டு சொல்கிறார், உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். And I am jealous for you with a godly jealousy. இன்றைக்கு நமக்குள்ள எத்தனை பேருக்கு அந்த தேவ வைராக்கியம் இருக்கிறது? How many of us have that godly எத்தனை jealousy? பேர் நாங்கள் சொல்லபடி நான் தேவனுக்காக வாழுவேன். How many of us can say, I live for Christ? வைராக்கியமாய் நிற்பேன். I stand for Christ. உதட்டளவிலே அல்ல, Not just, உள்ளத்தின் ஆழத்திலே இருந்து நாங்கள் சொல்ல வேண்டும். not from our lips, from our hearts. அருமையான தேவனுடைய சொல்லிவிட்டு சொல்லுகிறார், ஆயிலும் என்னவாம், சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல. But I am afraid that just as Eve was deceived by the serpent. சர்ப்பம் பிசாசு வஞ்சிப்பதற்கு நம்மை நோக்கி பார்த்துக்கணும். ஊழியர்களை, மேய்ப்பர்களை, பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவரையும் விழுங்கலாம் என்று, அவன் யாரை விழுங்கலாம் என்று அவன் என்ன செய்கிறான்? வகை தேடிக்கொண்டே திரிகிறான். The serpent is continuously searching for who he can deceive. எப்படியாக ஏவாளை சர்ப்பம் வஞ்சித்ததோ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் சத்துருவானவன் வஞ்சிக்க முடியும். How Eve was deceived through the serpent, the same way we can be deceived today. நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையில் இருந்து நம்மை பிரித்து விட முடியும். He can separate us from our godly life. பெற்ற ரட்சிப்பிலே இருந்து விலகி போக முடியும். We are able to be separated from the salvation. அருமையான தேவ பிள்ளையே, My dear children of நாங்கள் God, ஜாக்கிரதையாக இருக்க we வேண்டும். need to be careful. நாங்கள் விழிப்போடு இருக்க We வேண்டும். need to be awake. ஜெபத்தோடு காணப்பட We need to வேண்டும். be in prayer. அவர் சொல்லிவிட்டு சொல்கிறார், உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையை நின்று விலகும்படி கெடுக்கப்படுவோ என்று பயந்திருக்கிறேன். இவ்வளவாக பாருங்கள், அவர் விசுவாசிகளுக்காக பரிதரிக்கிறார். How much he is concerned of the believers. He says, your minds may somehow be led astray from your sincere devotion to Christ. I am afraid. பிசாசு உங்களை கெடுத்து விடுவான் என்று அவர் பயந்திருக்கிறார். He is afraid that you may be led away. மந்தைகளை குறித்து அவர் ஜாக்கிரதையாக இருக்கிறார். And he is careful about his flock. இன்றைக்கு நாங்கள் நம்முடைய சபையிலே இருக்கிற ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஜெபிக்க வேண்டும். We need to pray for all the congregation. எனக்கென்று இன்றைக்கு சுயநலமான ஜெபங்கள் தான் இன்றைக்கு காணப்படுகிறது. We have a lot of selfish prayers. இன்றைக்கு நாங்கள் ஆவியிலே வளர்ந்து விட்டோம். We have been matured in our ஆவியிலே spirit. நாங்கள் முதிர்ந்து விட்டோம். We are mature in our spirit. வசனங்கள் நன்றாக நமக்கு தெரியும். We know all the verses. வார்த்தைகளை நாங்கள் நன்றாய் அறிக்கை பண்ணுவோம். We are able to confess the words. ஆனால் நமக்காக ஜெபிப்பதற்கு காட்டிலும் நாங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கின்ற பொழுது அதை என்ன செய்தாம், தேவன் நம்முடைய காரியங்களை இரட்டத்தனையாக ஆசீர்வதிக்கிறார் என்று நாங்கள் யோபின் நிருபத்திலே பார்க்கின்றோம். But more than praying for ourselves, when we pray for others, we read in the book of Job that he is able to double your blessings. அப்ப அவர் பயந்து இருக்கிறார். So he is afraid. ஒவ்வொருவரும் பெற்ற ரட்சிப்புக்குள்ளாக சபைகளிலே நாட்டப்பட வேண்டும். All of us need to be planted in the church with the salvation we have received. கெடுக்கப்படுகிறதற்காக அல்ல. It is not to be led astray, சபைகளிலே நாட்டப்பட்டு கனி கொடுக்கிறதற்காக. but to be planted in a church and bear fruit. இன்றைக்கு நம்முடைய சபைகளிலே நீங்கள் நாட்டப்பட்டிருக்கிறீர்கள். You have been planted in this church. பலவிதமான காரியங்களிலே நீங்கள் கனி கொடுத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். And in many different ways you are bearing fruit. வித்தியாசமான கனிகள் உங்களிடத்திலே இருந்து பிறப்பிக்கின்றது. It is all different kinds of fruit that you bear. அப்ப அந்த கனிகளை நாங்கள் தொடர்ந்து கர்த்தருக்காக கொடுத்துக் கொண்டிருக்க வேண்டும். We need to continuously give that fruit to God. அப்பொழுதுதான் நாங்கள் ஒரே குடும்பமாக இசைவாய் இணைந்து தேவனுடைய ராஜ்யத்திலே மணவாளன் வருகிற பொழுது மணவாட்டியாக நாங்கள் எடுத்துக் கொள்ளப்படுவோம். Then as one church we will be united and taken up as the bride. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளையே, My dear children of God, இன்றைக்கு நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். we need to be careful. யோவான் மிகவும் தெளிவாக தன்னுடைய நிருபத்திலே சொல்கின்றார். John writes very clearly in his யோவானுக்கு முதல் epistle. நாங்கள் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்பதை நாங்கள் பார்த்து பின்பதாக யோவானுக்கு போவோம். Before that, let's see what Jesus himself says. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அங்கே மலை பிரசங்கத்திலே அவரே அங்கே விசுவாசிகளை பார்த்து சொல்கிறார். Jesus on the Sermon on the Mount, he says to the believers. நாங்கள் நினைக்கலாமோ யோவான் சொன்னார், யாக்கோபு சொன்னார், பவுல் சொன்னார் என்று. ஆனால் நம்முடைய பரமபிதா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? We can see James writes, John writes, Paul writes, but what did Jesus say? அவர் சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? Will you accept if he tells you? ஆவியானவர் சொல்கிறார். The Holy Spirit 6:24 நாங்கள் வாசிப்போம்.
6ஆம் அதிகாரம் மத்தேயு 24. Matthew 6:24. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்வ ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. No man can serve two masters, for either he will hate the one and love the other, or else he will hold to one and despise the other. 2 எஜமான்கள் நமக்கு தெளிவாக விளங்குகிறது. We all know clearly this 2 passage. எஜமான்கள் என்று சொல்லுகிற பொழுது யார்? Two masters means what? உலகத்திலே வாழுகிறவன் மற்றும் கிறிஸ்து இயேசு அவர்கள்தான் மற்ற எஜமான். One is the world, one is Christ. ஆகவே நாங்கள் 2 எஜமான்களுக்கும் ஊழியம் செய்யக்கூடாது என்று தெளிவாகவே நமக்கு விளங்குகிறது. And we clearly see no man can serve two masters. தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் நாங்கள் ஊழியம் செய்ய நம்மால் கூடாது. We cannot serve the world and serve Jesus Christ. இதைத்தான் அங்கே யாக்கோபு வாழ்ந்த காலத்திலே அந்த விசுவாசிகள் அந்த பரிசுத்தவான்கள் செய்தார்கள். And this is what the believers in the time of James were doing. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே அவரும் அங்கே சீஷர்களை பார்த்து அவரை பின்பற்றி வருகிறவர்களை பார்த்து கூறுகின்றார். And even in the time that Jesus lived on the earth, he says the same thing. பவுலுடைய காலத்திலே பவுல் அங்கே விசுவாசிகளை பார்த்து சொல்கிறார். Paul says the same to his believers. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கின்றது? How is our life today? எப்படிப்பட்ட வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? What kind of a life do we live today? உலகத்துக்கும் ஒரு கால் இயேசுவுக்குள்ளாய் ஒரு காலிலே நிற்கின்றோமா? Is it one foot in the world, one foot with Jesus? அப்படியாக நாங்கள் ஊழியம் செய்ய முடியாது. We cannot serve in that way. தொடர்ந்து நாங்கள் கிறிஸ்து இயேசுவுக்காக பவுல் சொல்லுகிற பிரகாரமாய் நல்ல ஓட்டத்தை நாங்கள் ஓடி முடிக்க வேண்டும். As Paul says, let us run the good race for God. அதைத்தான் தேவன் நம்மிடத்தில் இருந்து எதிர்பார்க்கின்றார். That is what God expects from us. இறுதியாக நாங்கள் யோவான் எழுதின சுவிசேஷத்தை வாசித்து பின்பதாக நாங்கள் பந்திக்குள்ளாக நாங்கள் கடந்து வருவோம். Finally, the Gospel of John we're going to read before we partake in the communion. என்னோடு கூட முதலாம் யோவான் நிருபம் 2வது அதிகாரம் 15 இருந்து நாங்கள் வாசிப்போம். The first epistle of John, chapter 2, verse 15. வாசியுங்கள். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. போதும். Yes, in English. Do not love the world or anything in the world. If anyone loves the world, love for the Father is not in them. யோவான் என்னத்தை கூறுகின்றார்? What does John say? யாரை பார்த்து கூறுகின்றார்? Who is he saying to? கிறிஸ்து இயேசுவை பின்பற்றுகிற பரிசுத்தவான்கள் என்னையும் உங்களையும் பார்த்து கூறுகின்றார். To followers and believers of Christ he's saying. என்னத்தை கூறுகின்றார்? What does he say? உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். Do not love the world or anything in it. இன்றைக்கு உலக காரியங்களுக்கு எவ்வளவுக்கு நாங்கள் அன்பு கூறுகிறோம்? How much love do we have for worldly things today? கிறிஸ்து இயேசுவை நேசிப்பதை காட்டிலும் நாங்கள் உலக காரியங்களுக்கு அன்பு கூறுகிறோமா? Even more love that we show to God, are we showing worldly things? ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் யார் இல்லை? பிதாவின் அன்பு இல்லை. If anyone loves the world, the love for the Father is நாங்கள் உலகத்திலேயே நாங்கள் அன்பு கூர்ந்து கொண்டிருப்போமானால் அவனுக்குள்ளாக பிதாவின் அன்பு இல்லை. If you continue to show love in the world, you don't have the love of God. You don't have the love of Christ. அது ஒரு போலியான வாழ்க்கை. Then it is a fake life. சொல்லிவிட்டு 16வது வசனத்தை வாசியுங்கள். ஏனெனில் மாமிசத்தின் இச்சையும். மறுபடியும் யோவான் மாமிசத்தின் இச்சையை குறித்து பேசுகின்றார். யாக்கோபு அங்கே சுய இச்சையை குறித்து சொன்னார். இந்த இடத்திலே யோவான் மாமிச இச்சையை குறித்து பேசுகிறார். கண்களின் இச்சையும். கண்களின் இச்சை, கண்ணினாலே நாங்கள் பார்த்து இச்சை கொள்கிறோம். அந்த கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமையுமாகிய. ஜீவனத்தின் பெருமை என்னை அல்லாமல் இதில் யார் எனக்கு அடுத்தது? உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம். நெஞ்சை உயர்த்தி இன்றைக்கு காரியங்களை செய்கிற இருக்கிறார்கள். பிதாவினில் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினாலே உண்டானவைகள். அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். வாருங்கள் 17வது வசனம். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஹல்லேலூயா. For everything in the world, the lust of the flesh, lust of the eyes, the pride of life comes not from the Father but from the world. Hallelujah. 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 என்னவாம்? ஹalleluya என்று சொன்னீங்களே, ஏன் ஹalleluya என்று சொன்னீங்க? Why did you say hallelujah? சொல்லுங்க.
கேட்கல. தேவனுடைய சித்தத்தின்படி The one who சொல்லுங்க, does the will of தேவனுடைய God. சித்தத்தின்படி சொல்லுங்கள், தேவனுடைய God. சித்தத்தின்படி, தேவனுடைய சித்தத்தின்படி, The will of God. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்னவாம்? Lives forever. ரட்சிக்கப்படுவான். Praise God. Amen. Hallelujah. அருமையான தேவ பிள்ளையே, My dear children of God, தொடர்ந்து தேவ சித்தத்துக்கு நாமே ஒப்பு கொடுப்போம். let us continue to submit ourselves to the will of God, உலக இச்சைகளுக்கல்ல, not to the world, மாமிச இச்சைகளுக்கல்ல, not to the flesh, தேவ சித்தத்துக்கு. but to the will of God. இயேசு கிறிஸ்து, என்னுடைய சித்தம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தம் என்னிலே நிறைவேறட்டும். Jesus Christ, it is not my will, but let your will be done. அவருக்கு வேதனை, He is அடிக்கிறாங்க, hurt. முள்முடியை போடுறாங்க, They're putting a crown of காலிலே எல்லாம் thorns. அடிக்கிறாங்க, சவுக்கால. Here they are he being hit. ஆனாலும் ஆண்டவர் என்னை விடுவியும் என்று அவர் ஜெபித்தாரா? Even then, did he say, "Release me from this"? No, என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தமாக கடவுள். not my will, but let your will be அவருடைய done. சித்தத்துக்கு தான் மரண பரியந்தம் அவர் தம்மை தாழ்த்தினார். Till death, he humbled himself to the will of God. இன்னைக்கு நாங்களும் தேவ சித்தத்தை செய்கிறவர்களாய் நாங்கள் தொடர்ந்து இருப்போமா? Let us also be continuously doing the will of God. என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே, நான் தேவ சித்தத்தை செய்ய என்னை அர்ப்பணிக்கின்றேன். In my life, Father, I submit myself to do your will. தொடர்ந்து இந்த நாட்கள் பொல்லாத நாட்கள், In the evil days that are கொடிய coming, காலங்களிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். in evil days we live, உம்முடைய சித்தத்துக்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் I submit myself to your will. என்ற ஒரு பொருத்தனையோடு இன்றைய நாளிலே கர்த்தருடைய பந்தியிலே நாங்கள் பானம் பண்ண வருவோமா? With that covenant, shall we come and partake in the Holy Communion? இன்றைக்கு நாங்கள் உங்கள் முன்பதாக நாங்கள் பந்தியை கொண்டு வர மாட்டோம். We will not be bringing the bread and the நீங்கள் ஒரு wine to you. அர்ப்பணத்தோடு எழுந்து வந்து இன்றைக்கு நீங்கள் பந்தியிலே பானம் பண்ண போகிறீர்கள். You're going to submit yourself, make a covenant with God and இவ்வளவு partake. நாளும் ஊழியக்காரர்கள் உங்கள் மத்தியிலே அப்பத்தையும் ரசத்தையும் கொண்டு வந்தார்கள். Our ushers have been bringing you the bread and the wine. இன்றைய நாளிலே நீங்கள் ஒரு பொருத்தனையோடு ஒரு அர்ப்பணத்தோடு நீங்கள் முன்பதாக வந்து கர்த்தருடைய அப்பத்திலே புசித்து பின்பதாக ரசத்திலே பானம் பண்ணி அப்படியாக நீங்கள் ஜெபத்தோடு போய் உங்களுடைய நாட்காலையிலே இருக்க போகிறீர்கள். But today you are going to come to the front and receive the bread and the wine, and you're going to make a covenant and a promise with God. தேவ சித்தம் நான் செய்ய என்னை அர்ப்பணிக்கின்றேன். To submit yourselves to do the will of யோவான் God. சொல்கிறார், John உலகமும் says. அதன் இச்சையும் ஒளிந்து போகும். இவைகளெல்லாம் ஒரு நாளிலே ஒளிந்து போகும். அருமையான தேவ பிள்ளையே, Everything in the world will once fade away. இன்றைக்கு நாங்கள் வீடுகள் என்று 3 4 வீடு 5 வீடு என்று வேண்டி வைக்கிறோம். எல்லாமே ஒரு நாளிலே போய்விடும். We run after worldly houses. இறுதியாக என்ன? நம்முடைய ஆவி. It all fades away, but finally is அதுதான் left the முக்கியம். soul. அதுக்கென்று பிறகு சொல்லிவிடார்கள், பாஸ்டர் வீடு தேவையில்லை, அதனாலே வீடு வேண்ட வேண்டிய அவசியம் இல்லை. Pastor is not saying for you not to buy houses. ஆனால் எவ்வளவுக்கு நாங்கள் மற்ற காரியங்களிலே நாட்டம் கொள்ளுகிறோம். But how much importance we show to other things. எங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறதெல்லாம் ஆசீர்வாதம் கர்த்தரிடத்தில் இருந்து நமக்கு கிடைக்கிறது. We receive all the blessings from God. அளவுக்கு மிஞ்சினால் புரியுது. Praise God. Very good. நாங்கள் கண்களை மூடி ஒரு விசை கர்த்தரை நோக்கி பார்த்து தேவனுடைய பந்தியிலே நாங்கள் பானம் பண்ணுவோம். Let's close our eyes and look up to God. நாங்கள் ஜெபித்து நாங்கள் பின்பதாக கர்த்தருடைய பந்தியிலே பானம் பண்ணுவோம். Shall we pray and take part in the Thank you, communion? Jesus. Thank you, Lord Jesus. Praise you. Hallelujah. Thank you, Lord Jesus. Praise நன்றி you. இயேசுவே, உயர்த்துகிறோம். Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Thank you, Jesus. கேட்ட வார்த்தையிலே ஒரு நிமிடம் நீங்கள் தியானியுங்கள். Shall we meditate on the word that we just heard? இன்றைக்கு ஆண்டவர் நம் ஒவ்வொருவரோடும் நிச்சயமாக இடைப்பட்டிருக்கின்றார். Lord has definitely interceded with each one of அதை us. நான் உறுதியாய் விசுவாசிக்கின்றேன். I firmly believe that. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, My dear child of God, உன்னுடைய வாழ்க்கையை நீ அலாட்சியமாக நீ சிந்திக்காதே. do not take your life as simply as a small thing. சாதாரணமாய் இருந்த நம்மை அசாதாரணமாய் மாற்றி இருக்கின்றார். We were ordinary people, but He's made us extraordinary people. அதை எத்தனை பேர் நீங்கள் உணர்ந்து கொள்கிறீர்களோ நான் அறியேன். I do not know how many of you understand that. ஏனென்றால் எனக்கில்லாது இருக்கிற ஒரு சில கனிகள் உங்களுக்குள்ளாய் இருக்கிறது. Because some of the fruits that I do not have, but you have them. உங்களுக்குள்ளாக இருக்கிற ஒரு சில கனிகள், இல்லாத இருக்கிற ஒரு சில கனிகள் உங்களுடைய சகோதரன் சகோதரிகளுக்குள்ளாய் இருக்கிறது, பிள்ளைகளுக்குள்ளாய் இருக்கிறது. And some of the fruits that you may not have, but it's within your brothers and sisters, and your children carry them.
ஆகவே முடிவு பரியந்தம் நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும். So we need to stand firm until the end. முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க We வேண்டும். need to stand firm until the end. இன்றைக்கு நாங்கள் உலகமும் அது நிச்சயம் நாங்கள் ஒளிந்து போகும். The world and its desires will perish. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். But the one who fulfills the will of the Father will stand forever. மணவாளனாகிய கிறிஸ்து இயேசு வர அவர் ஆயத்தத்தோடு காணப்படுகிறார். Bridegroom Jesus is prepared to come. மணவாட்டியாகிய நானும் நீங்களும் ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றார். But the Lord also prefers that the bride that you and I needs to be prepared to. அவரோடு ஆயத்தமாய் நாங்கள் இருக்க வேண்டும் என்றால் அவருடைய சித்தத்தை மாத்திரம் தொடர்ந்து நாங்கள் செய்கிறவர்களாய் காணப்பட And வேண்டும். if we are to be prepared for His coming, then we need to be only doing His will. Thank you, Lord. Nandri Swami. Oh, how I love Jesus. Oh, how I love Jesus. Oh, how I love Jesus. Because He first loved me. Shall we all stand up? எல்லாரும் எழுந்திருப்போம். Oh, how I love Jesus. Oh, how I love Jesus. Oh, how I love Jesus. Because He first loved me. இயேசுவை நேசிப்பேன். இயேசுவை நேசிப்பேன். சொல்லுங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து. From the bottom of your heart, say. இயேசுவை நேசிப்பேன். அவர் என்னை நேசித்தார். மீண்டும் ஒரு முறை இயேசுவை நேசிப்பேன். இயேசுவை நேசிப்பேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து From the சொல்லுங்கள். bottom of your heart. இயேசுவை நேசிப்பேன். அவர் என்னை நேசித்தார். In English, oh how I love, oh how I love Jesus. Everyone, sing together. I love Jesus. Oh how I love Jesus. Because He first loved me. Because He first loved me. Because He first loved me. பரலோக பிதாவே, Heavenly Father, ஆண்டவரே நாங்கள் உம்மையே நேசிப்போம். Lord, we love you, Lord. எங்களுடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் There's no other thoughts in our நாங்கள் life. உம்மையே நேசிப்போம். We will only love you. மீண்டுமாக ஒரு முறை ஆங்கிலத்திலும் தமிழிலும் நாங்கள் பாட இருக்கிறோம். Once again, we are going to sing in Tamil and English. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் ஒருவரும் பாடுவோம். Let us sing from the bottom of our hearts. இயேசுவை நேசிப்பேன். இயேசுவை நேசிப்பேன். இயேசுவை நேசிப்பேன். அவர் என்னை நேசித்தார். Oh, how I love, oh, how I love Jesus. Oh, how I love Jesus. Oh, how I love Jesus. Because He first loved me. பரலோக பிதாவே, Heavenly Father, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். we give thanks to you. இந்த நாளிலும் உம்முடைய சித்தத்தை செய்ய நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். Lord, we commit ourselves to do your will. இன்றைக்கு உலகமும் அதன் ஆசைகளும் இச்சைகளும் எல்லாமே ஒரு நாளிலே ஒளிந்து போகும். All the worldly desires and thoughts will perish one day. உம்முடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். The one who fulfills your will always stand firm. ஆகவே நாங்கள் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதபடி
எப்பொழுதும் உண்மையிலேயே நாங்கள் அன்பு கூர்ந்து உமக்காக வாழ, உமக்காக ஓட, உம்முடைய ஊழியங்களை செய்ய எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லுவோமா? Shall we say that, Lord, we commit ourselves to do your will, to do your ministry, to run for you without be having love and thoughts on the worldly desires. இந்த 8வது மாதத்திலே 1வது ஞாயிற்றுக்கிழமையிலே எங்களை நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஒரு குடும்பமாய். Lord, as a family, on the first Sunday of the 8th month, we commit ourselves as a family and pray. நீரே எங்களை தொடர்ந்து வழிநடத்துவீர்களாக. Lord, you continuously lead us. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. In Jesus' name we ask and pray. ஆமென். Amen. அப்படியாக நீங்கள் ஜெப நிலையிலே இருங்கள்.